ரவா உப்புமா சாப்பிடாதவங்க கூட இந்த ரவா கிச்சடி விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையா இருக்கும். சுலபமாவும் செஞ்சிடலாம். வாங்க குயிக்கா ரெசிபி பார்த்துடலாம். ரவா கிச்சடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு, கடாய் சூடானதும் மெஷரிங் கப்பில் 1 கப்பு ரவையை சேர்த்துட்டு லேசாக வெறுமனே வறுத்துட்டு தனியாக வச்சுருங்க. திரும்ப அதே கடாயிலே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதுமே 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உடச்ச உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு பொரிஞ்சதும் சின்னதாக 2 பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 1/2 இன்ச் பொடியாக கட் பண்ண இஞ்சி, 7 8 உடச்ச முந்திரி சேர்த்துட்டு வறுபட்டதுமே ஒரு மீடியம் சைஸ் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கணும் சின்னதாக ஒரு பொடியாக கட் பண்ண தக்காளியை சேர்த்துட்டு அரைவாசி வதக்கிடுங்க. கூடவே 1/2 பொடியாக கட் பண்ண கேரட்டு, சின்னதாக 3 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வேக வச்ச பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த ரவா கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிடுங்க. எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்லேயே 4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ரவையை சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லித்தலையும் சேர்த்துட்டு தண்ணி இழுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா ரவா கிச்சடி ரெடி. கோகனட் சட்னி